2024ஆம் ஆண்டில் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. அன்று மாலை 4:55 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதுக்கு பிறகுதான் அமாவாசை திதி துவங்குகிறது. இருந்தாலும் இந்த ஆண்டு தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளும் பெண்கள் ஆடிப்பெருக்குக்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு சனி பகவான் கூறிய சனிக்கிழமையிலும் சகுனி கரணத்துடனும் வருகிறது. இது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற கரணம் அல்ல என சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று சகுனி கரணம் வருவதுதான் தாலிக்கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளன்று விரதம் இருந்து அம்மனை வழிபடுவதால் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வில் எந்த குறைவின்றி வாழலாம் என்று ஐதீகம். அன்று காவிரி கரையில பக்தர்கள் திரண்டு காவிரி அன்னைக்கு பொங்கல், வெற்றிலைப்பாக்கு போன்றவை வைத்து வழிபடுவார்கள். புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண மாலை ஆற்றில் விட்டு காவிரி பொங்கும் வருவதைப் போல தங்கள் திருமண வாழ்வும் மகிழ்ச்சியாக பொங்கி பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள்.